கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த இந்த வாக்குத்தத்தம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த சங்கீத புஸ்தகத்தை குறித்து சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தை புஸ்தகத்தை வேத பண்டிதர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வேதாகமத்தின் இருதயம். சொல்லுங்க, நம்ம இருதயம் எப்படி மனுஷனுடைய நடு மையத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை போல இந்த சங்கீத புஸ்தகத்தை நடு மையமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க, மலைக்கு கூட ஸ்கூலுக்கு ஒதுங்காதவங்க பைபிள் படிக்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு பைபிளை இப்படி ரெண்டா பிரித்தால என்ன தான் வருது? சங்கீதம் தான் வருது. சிலரை பார்த்துருக்கேன், சங்கீதத்தில் ஒரு வசனத்தை சொன்னான், அந்த பக்கமோ இந்த பக்கமோ அப்படி தேடுதுங்க. யார? சங்கீதத்தை. அது நடுமையத்தில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஞாபகம் ரொம்ப பேருக்கு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொள்ளணும், முழு வேத புஸ்தகத்துக்கும் இருதயம் நடு மையத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் சங்கீத புஸ்தகம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை யார் எழுதுனதுன்னா அம்புட்டு பேர்னு சொல்லுவாங்க, தாவீது. யாருங்க? தாவீது. பைபிளில் எப்படி நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா, தாவீது மாத்திரம் இந்த சங்கீதத்தை எழுதலை. அப்படியானால் யாரெல்லாம் இந்த சங்கீதத்தை எழுதினாங்க அப்படின்னா, தாவீது, மோசே, சாலமோன், ஏமான், ஏத்தான் ஆகிய மக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆசாப்னு ஒருத்தர் இருந்தார். இது சங்கீத தலைவன், பாட்டுக்கெல்லாம் தலைவன் யாரு? ஆசாப். 12 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 74 சங்கீதத்தை தாவீது எழுதியிருக்கிறார். இனியும் 51 சங்கீதத்தை யார் எழுதினாங்கன்னே தெரியல, மொட்டையா இருக்குது. ஆக இந்த சங்கீதம் பலரால பாடப்பட்டு எழுதப்பட்டவைகள். கோராகின் புத்திரர் 9 சங்கீதங்களை எழுதியிருக்காங்க. 84வது சங்கீதம் முதல் வசனத்துக்கு முந்தின தலைப்பை வாசிங்க. கோராகின் புத்திரருடைய சங்கீதம். அப்போ தாவீது எழுதியிருக்கிறாரு, மோசே எழுதியிருக்கிறாரு, சாலமோன் எழுதியிருக்கிறாரு, ஏமான் எழுதியிருக்கிறான், ஏத்தான் எழுதியிருக்கிறான், ஆசாப் எழுதியிருக்கிறார்கள், கோராகின் புத்திரர் எழுதியிருக்கிறார்கள். இத்தனை பேரும் சேர்ந்து பாடின இந்த சங்கீதத்தை சங்கீதம் என்று தலைப்பு போட்டு வேதத்தின் நடுமையத்தில் ஆவியானவர் வைத்திருக்கிறார். இந்த சங்கீதம் எழுதப்பட்டனுடைய நோக்கம் என்ன? தேவனை தொழுது கொள்வதற்கு, தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு ஏற்றாற் போல இந்த சங்கீதத்தில் பல பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த சங்கீதத்தில் பாடல்கள் அமைந்துள்ளது. இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது சோர்ந்து போன மக்களுக்கு ஒரு தெம்பை, ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சொந்தம், பந்தம், உறவு அப்படின்னா யாரு அப்படின்னா, நம்மளை அடிக்கடி வந்து பார்க்குறவங்க, அடிக்கடி நம்மளை என்ன செய்கிறவங்க, விசாரிக்கிறவங்க. முன்னொரு காலத்தில் ஒருத்தர்கிட்ட பேசணும் அப்படின்னா மெனக்கிட்டு பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு வந்து அவங்கள பார்த்து பேசி விசாரிச்சுட்டு போகணும். ஆனால் இப்போ காலம் மாற மாற, அறிவு மாற மாற, அறிவு வளர வளர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாரு,
அவர் முகம் நமக்கு என்ன செய்யுது? தெரியுது. எங்க ஒரு போன கூட போடக்கூடாதா அப்படிலாம் கேட்குறாங்க. அதுக்கு கூட அவங்களுக்கு என்ன கிடையாது? நேரம் இல்லை. ஆண்டவரை பார்த்தா ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இனி ஒரு 24 மணி நேரத்தை சேர்த்து ஒரு நாளைக்கு 48 மணி நேரமும் மாற்றுங்க ஆண்டவர். அல்லேலூயா. ஏன்னா அப்படி சிலருக்கு பிஸியாக இருக்குது. சொந்த பந்தங்களை என்ன செய்யறதில்ல? விசாரிக்கிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த பைபிளை வாசித்தா அந்த பைபிள் நம்மளை விசாரிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். 9வது சங்கீதம் 9வது வசனத்தை ஒருத்தரும் 10வது வசனத்தை ஒருத்தரும் வாசிங்க. 9:9 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுற காலங்களில் அவரே தஞ்சமானவர். நம்முடைய ஆண்டவர் நெருக்கத்தில் நமக்கு தஞ்சமாயிருக்கிறார். 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆனால் அறிந்தவர்கள். பார்த்தீங்களா? அப்போ சொந்த பந்தத்துக்கு அப்பாற்பட்ட, இரத்த சம்பந்தமானவர்களுக்கு அப்பாற்பட்ட அந்த நல்ல உறவை, விசாரிப்பை ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. 9வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோது என்னை செய்வதில்லை, கெட்டு போவதில்லை. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எப்படி ஆட்கள் இடத்துல பழகுறார்கள் என்றால், அவர்களுக்கேற்ற வசதி உள்ளவங்க அவங்ககிட்ட பழகுவாங்க. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் வசதியில் குறைஞ்சி கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்கள ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, எளியவன் என்றைக்கும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிமிஷந்தோறும் என்னை விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம். இந்த வேத புஸ்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மொத்தமாக 66 புஸ்தகம் பைபிளில் இருக்குது. இந்த 66 புத்தகத்தில் இந்த சங்கீத புஸ்தகத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அம்புட்டின்னு சொன்னால் நேரம் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது சங்கீதத்தில் நீங்க வாசிப்பீங்கன்னா, 2வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசித்தா இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம். அது எப்படி ஆரம்பிக்குது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீ அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்ப குமாரன் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. குமாரன் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 118வது சங்கீதம் 22வது வசனத்தில் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்ற தள்ளின கல்லே மூளைக்கு. ஆமென். அது யாரால் ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதனுடைய சிறப்பை குறித்து நாம் மிக தெளிவாய் கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த சங்கீத புஸ்தகத்தில் நாம் கற்று கை கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களை இங்கே நாம் வாசிக்கிறோம். அதில் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று, சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தில் பாக்கியவான்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அங்கே சொல்லியிருக்குது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பவன், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலுமாய் தியானமாய் இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? அப்போ ஒரு பாக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும்னால இந்த சங்கீத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, இரவு பகல் பாராம யாரையும் விட அதிகமாக
வசனத்தை நேசித்தாலே போதுமா, நாம் எப்படிப்பட்டவங்களாம்? பாக்கியவான். அப்போ வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு, தியானிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? 3வது வசனம் சொல்லுது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம். ஆமென். இந்த வார்த்தை வாய்க்கும் இருக்குது. அதுக்கு இன்னொரு வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? ஒழியாது. அப்போ அந்த வார்த்தையை சிறு பிள்ளையை போல நம்புவோமானால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? ஆய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை 5ஆ பிரிச்சிருக்காங்க. 5ஆ பிரித்ததுனால அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா, பைபிளில் எத்தனை ஆகமம் இருக்குது? 5 ஆகமம் இருக்குது. எத்தனை ஆகமம் இருக்குது? 5 ஆகமம் இருக்குது. ஆதி ஆகமோ, யாத்திரை ஆகமோ, லேவியர் ஆகமோ, என்னாகமோ, உபாகம். ஒரு பாஸ்டர் கிராமத்தில் நாளைக்கு எல்லாருக்கும் பைபிள் ஸ்டடி, நீங்கள் வாங்க அப்படின்னார். எல்லாம் பைபிள் விட்டு வந்திருக்குது. முதல் பாடம் 5 ஆகமத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். எத்தனை ஆகமத்தை? 5 ஆகமத்தை. அப்போ 5 ஆகமத்தை நான் சொல்கிறேன், பின்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். 5 ஆகமத்தை 10 முறை சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்கள் இப்போ மனப்பாடம் ஆயிடுச்சியா வந்து சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அம்மாவுக்கு. அந்த அம்மா 6 ஆகுமோ, ஆதி ஆகமத்துக்கு 6 ஆகுமோ, யாத்திரை ஆகமத்துக்கு யார் ஆகுமோ, என்ன ஆகமத்துக்கு என்னதான் ஆகுமோ, லேவியர் ஆகமத்துக்கு ஏவி ஆகுமோ, என்ன ஆகமத்துக்கு என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 பிரிவா முதல் வசனத்திலிருந்து 41 வசனம் முடிய ஆதி ஆகமம் அப்படின்னு பேர். இப்போ சொல்லுங்க, ஆதி ஆகமம் எதை வலியுறுத்தி சொல்லுது? படைப்பை குறித்து சொல்லு. அப்போ இயற்கையை குறித்து, படைப்பை குறித்து இந்த சங்கீதத்தில் காணப்படுகிறது. 42வது வசனத்திலிருந்து 72 வசனம் முடிய யாத்ராகமம். யாத்ராம் எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பிரயாணத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பிரயாணத்தை குறிக்கிறது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2வது பகுதி சொல்லுகிறது. 3வது பகுதியில் 73லிருந்து 83 முடிய லேவியராகமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் எதை வலியுறுத்துகிறது? கர்த்தருக்கு பலி செலுத்துகிறது குறித்து யோசிக்கிறோம். அப்போ பைபிளில் பல இடங்களில் எப்படி கர்த்தரை பலி செலுத்தி தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்கு இங்கே அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு வசனம், தேவரீர் நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவியை நீர் என்ன செய்ய மாட்டீர்? புறக்கணியர். 90வது சங்கீதத்திலிருந்து 106 சங்கீதம் முடிய என்னாகமம். இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணப்பட்டார்கள், கோத்திரமா குடும்பமா எண்ணப்பட்டார்கள். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணுகிறார் என்பதை இந்த பகுதி சொல்லுகிறது. 107லிருந்து 150 முடிய வாசித்தீங்கன்னா உபாகமம். உபாகமம் எதை வலியுறுத்தி சொல்கிறது? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இட்ட அந்த ஆணையை நினைத்து யோசுவாவின் காலத்தில் நிறைவேற்றினார். அந்த தேசத்தை கொடுத்தார், அவர்கள் பங்கிட்டார்கள். பைபிளில் அநேக ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்குது. அதை நம்ம தேடி பிடித்து பங்கிட வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஜீவனையும் மரணத்தையும் உன்முன் வைக்கிறேன், நீ எதை தெரிந்து கொள்வாயோ அதை தெரிந்து கொள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாக்குத்தத்தம் என்ன என்றால், இனி ஒரே ஒரு குறிப்பு. எத்தனை பாடல்கள்? மொத்தம் 150 பாடல்கள். சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, சங்கீதம் அப்படின்னு சொல்லணும், இல்லைன்னா பாடல் எண் அப்படின்னு சொல்லணும். அது அதிகாரம்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வசனங்கள் எத்தனை இருக்குதுன்னா 2462 வசனங்கள் இருக்குது. 150 சங்கீதத்திலையும் 2462 வசனங்கள் அடங்கிய இந்த சங்கீதத்தை
ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் பலசாலிகளாக இருக்க வேண்டும், பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. பைபிள் எழுதியிருக்குது, பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். பலன் என்று சொல்லும்போது ரெண்டு விதமான பலன். ஒன்று சரீரத்துக்குரிய பலன், ரெண்டாவது ஆவிக்குரிய பலன். சரீரத்துக்குரிய பலன் நம்ம டெய்லி சாப்பிட்றதுனால கிடைக்கிற பலன். ஆவிக்குரிய பலன் கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்றதுனால. மத்தேயு 4:4 ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன செய்வான். அப்போ உள்ளான மனுஷன் நல்ல பலன் அடையணும்னா நல்லா பைபிளை படிக்கணும், நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எசேக்கியா எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் இருக்கும்போது இது உயிரடையுமான்னு கேட்டார். அது உமக்குத்தான் தெரியும் அப்படின்னா ஆவியை பிரவேசிக்க பண்ணார், எல்லாம் உயிரடைந்தது. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைங்க வசனத்தினால பிழைக்கலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை நீங்கள் ஆமேன்னு விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராக்கினி மேரி அப்படின்னு ஒரு அம்மா அங்கே சாட்சி சொல்ல வந்துச்சு. அந்த அம்மாவுடைய சாட்சி என்னென்னா, 20 வருஷமாக ஆகாரம் தண்ணி இல்லாமல் வாழ்கிறவங்க. இது எப்படி சாமர்த்தியமாகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நாள் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தேவ சமூகத்தின் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருந்தாங்களாம். அதை பார்க்கணும்னு கேட்குறாங்களாம். அப்போ ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் காமிக்கிறார். கீழே சரீரம் இருக்குது. அப்போது சீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓரத்தில் அந்த அம்மா போச்சான். அப்படி எட்டி பார்த்த உடனே இந்த அம்மா முகம் அதில் என்ன செய்தான், அவ்வளவு சுத்தமான தண்ணீர். அதை எடுத்து அப்படி பருகுச்சான். அப்புறம் அடுத்த காட்சிக்கு கொண்டு போனார். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ள கீழே எம்மா எம்மா எம்மான்னு உசி பார்த்துருக்காங்க. ஆளு எலும்பில் செத்துட்டாங்கன்னா அழுகுறாங்க. உடனே தூதன் சொன்னான்னா, நீ செத்துட்டு அழுகுறாங்க, சீக்கிரம் போ அப்படின்னு. உடனே அந்த அம்மாவுடைய ஆத்மா ஆவி உள்ளே வந்துருச்சு. கண்ணை திறந்து பார்த்தா, என்ன அழுகுறீங்க? ஏம்மா இன்னைய வரைக்கும் தட்டுனோம், செத்தது போல் கிடந்தைய. அப்போ தான் சொல்லிச்சா, இல்லை என் ஆத்மாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போனார். அந்த நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணணுமா. கிட்னி இல்லாதனால ரத்தம் ஊறாது. அந்த காட்சிக்கு அப்புறம் அவங்க சாப்பிடாட்டா தூக்கம் வராது. மணிக்கணக்காக உட்காந்து பைபிள் படிப்பாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பைபிள் படிக்க 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 அவங்களுக்கு ஜீவன் உண்டானது போல தெரியுமா. ஆகவே அவங்க 20 வருஷமாக உயிரோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிற சாட்சியை சொன்னாங்க. இப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் பைபிள் படிக்கதை நம்முடைய தலையாய கடமையாக கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். இஸ்ரவேல் மக்கள் எங்கே போனாலும் ஆகமத்தை கையில் எடுத்துக்கொண்டே போவாங்களாம். நம்ம வச்சிருக்கிறது போல் இந்த மாதிரி அடக்க ஒடுக்கமான பைபிளில் இவ்வளோ அகலம். அதை சுருளா சுற்றுனா தூக்க முடியாத ஆளுக்கு. அப்படிப்பட்ட தோகான்னு சொல்லுவாங்க. சுருளை, தோல் சுருளை கொண்டு போவாங்க. லண்டன் ஏர்போர்ட்டில் ஒரு 4-5 பேர் அந்த சூட் கேஸ் வைக்கிற இடத்துல மேலே இவ்வளோ நீளம் நின்றுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டு, இவங்க யார்? யூதர்கள். பிரயாணப்பட்டாலும் தங்களோட எதை கொண்டு போகிறாங்க? ஆண்டவர் கொடுத்த வேதத்தை கொண்டு போகிறாங்க. பைபிளில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை,
என் வேதத்தை நீ மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அப்போ நல்லா கவனிங்க, நாம் வேதத்தை மறக்காமல் இரவும் பகலும் அதை நேசித்து படித்து தியானம் பண்ணுவோம்னா நம்மளை மாத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, நம்முடைய பின் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 5:10 சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன். நம்ம வயிற்றில் பிறந்த சந்ததியில் 1000வது தலைமுறையை நாம காணாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக வேண்டி நாம் வேதத்தை டெய்லி நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பெலன் கொடுப்பார். அப்போ 2 விதமான பெலன். ஒன்று ஆவிக்குரிய பெலனையும் கொடுப்பார், இந்த மாமிசத்துக்குரிய பெலனையும் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா பிச்சை கேட்கும்படியா பிறவி சப்பானி ஒருத்தன் வர்றான். என்ன சப்பானி? பிறவி சப்பானி. அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து கையை நீட்டினான். அப்போது அவங்க அவனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது. நல்லா கவனிங்க, அவன் நடக்க முடியாததற்கு ஒரு காரணம் டெஸ்ட் பண்ணாமையே நான் உங்களுக்கு சொல்றேன், ரத்தம் எடுக்காமலேயே நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன இல்லை அந்த வசனத்தில் சொல்லுங்கம்மா. குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்தான், தேவனை துதித்து கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் போனான். 7ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன். அப்போ நான் நடக்கணும் அப்படின்னா எனக்கு முட்டி ஓட முடியல அப்படின்னு டாக்டர் சொன்னா அவர் உடனே டெஸ்ட் பண்ணி சொல்றாரு, உங்களுக்கு சவ்வு தேஞ்சு போச்சு. என்ன தேஞ்சு போச்சு? சவ்வு தேஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்தா எந்த டெஸ்ட்டுமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஒருத்தன் என் பையன் மரண அவஸ்தைப்படுறான், ஆண்டவரே நீங்க வரணும் அப்படின்னு சொல்றான். அவன் வார்த்தையை மதிச்சு ஆண்டவர் வர்றாரு. வீட்டுக்கிட்ட வந்த பிற்பாடு இன்னொருத்தன் ஓடியான்னு சொல்றான், டேய் போதகரை வருத்தப்படுத்தாத, உன் புள்ள என்னஞ்சிருச்சு, செத்துருச்சு. இவனுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ கை கட்டினது என்ன செய்யலையா, வாய் கட்டலையா, இவ்வளோ தூரம் வந்துட்டாரு, என் வீட்டுக்களை என் புள்ள மேலே கை வச்சு தான் பிழைச்சிருப்பாரு. அப்போது வீட்டிலேருந்து சொல்கிறான் செத்துட்டாரு, அவரை வருத்தப்படாது. ஆண்டவர் இவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை பேர் டாக்டர் சொல்றதை பார்த்து பயப்படுறோம்? பயப்படுறோம். ஏன்னா அவங்க பயங்காட்டுற மாதிரி தான் சொல்கிறாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். உண்மையான டாக்டரு என்ன சொல்லணும் அப்படின்னா, பேஷண்ட்டை வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேஷண்ட் கூட அட்டெண்டர் யார்? நான் வந்திருக்கேன். நீங்கள் யார்? அவங்க பையன், இல்லை அவங்க பொண்ணு, இல்லை அவங்க மனைவி. ஐயாவுக்கு இப்படி இப்படிலாம் இருக்குது, ஆனாலும் கவலைப்படாதீங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் செய்வோம். ட்ரீட்மெண்ட் செஞ்சால் அதுக்கு உண்டான பலன் என்ன செய்யும்? கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? அவரை பக்கத்தில் வச்சுட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, எங்கள் அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியை நாங்கள் இணைஞ்சதில்லை, ஐயோ பார்த்ததே இல்லை, அதை பண்ணனா இது டச் ஆகுது, இதை பண்ணனா அது டச் ஆகுது, என்ன செய்யணும் எங்களுக்கே தெரியலையே அப்படின்னு நம்மகிட்ட சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? இல்லை நம்ம பக்கத்தில் ஒரு நல்ல விசுவாசத்தில் வளர்ந்தவங்க இருந்தால் என்ன சொல்லுவாங்க? கவலைப்படாதையா, ஜெபம் பண்ணுவோம். இவர் யாரு? டாக்டர், மனுஷர். பைபிள் என்ன சொல்லுது? மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா.
எதெல்லாம் மனுஷனால கூடாதுன்னு சொல்றானோ அது தேவனால கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சரீரத்திற்குண்டான பலனையும் கர்த்தர் கொடுக்கிறார். எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, 90 வயசான சாரால் பாட்டி கற்பந்தரிக்கும்படியான பலனையும் பிள்ளை பெறுவதற்குண்டான பலனையும் கர்த்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன் அந்தந்த வயசுல கல்யாணம் முடிக்கணும்? பிரசங்கி 3 சொல்லி இருக்குது, எல்லாவற்றுக்கும் என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு. அப்ப படிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? படிக்கணும். வேலை செய்ய வேண்டியத்தில் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். சம்பாத்தியம் பண்ண வேண்டியதில் என்ன செய்யணும்? சம்பாத்தியம் பண்ணணும். நல்லா இருக்கிற தலை திடீர்னு ஒரு நாளைக்கு நான் என்ன செய்யுது? ஆடுது. அப்போ கவர்மெண்ட் சொல்லுது, இனிமே உங்களுக்கு ரிட்டையர்டு. என்னடு? ரிட்டையர்டு. இனி உங்கள் வேலையை முழு பலத்தோடு நீங்கள் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இந்த சங்கீத புஸ்தகத்தில் தாவீது கேட்குறாரு, என் பலன் குறையும் போது, நான் வயதாகும் பொழுது என்னை தள்ளிவிடாதிரும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. பைபிளை நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா நம்மளை தைரியப்படுத்துகிற வார்த்தை இருக்குது. கர்த்தருக்கு தோத்திரம். 65, 75, 80க்கு மேலே டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு இந்தந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் உங்களுக்கு வயசு ஆகிப்போச்சு, கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாது, அப்படியே ஓட்டிருங்க. எது வரைக்கும்? பாடையில் வைக்கிற வரைக்கும் அப்படியே ஓட்டிருங்க அப்படிங்கார். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து அவர் என்ன சொல்கிறாரு? 92வது சங்கீதம் 12வது வசனத்தில், அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பலன் தான் யாரிடத்திலிருந்து வர்ற பலன்? கர்த்தரிடத்திலிருந்து வர்ற பலன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம சரீரத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பு இருந்தாலும் அதை குறித்து நம்ம ஒரு பொருட்டாக நினைக்கவே கூடாது. வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகும்னு சொன்னார்ல, என் வார்த்தை ஒளியாதுன்னு சொன்னார். அந்த வார்த்தையின் மேலே நம்ம நம்பிக்கையா விசுவாசமா இருப்போமானால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புதிய பலனை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பலனை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு காரியத்தை 2 முறை சொல்றார். அதுதான் நிபந்தனை. அதுக்கு பேர் என்ன பேருங்க? நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு, யார் ஜனத்துக்கு? அப்போ கொஞ்சம் கிறிஸ்தவங்க பேரளவில் கிறிஸ்தவங்களா இருக்காங்க, அவங்கள ஆண்டவர் தம்முடைய ஜனமா ஏற்றுக்கொள்ளலை. பேரளவில் அவங்க கிறிஸ்தவங்களா இருக்காங்க. ஆனால் அவருடைய ஜனமா மாறணும்னா மோசேயிட்டு சொன்னார், உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும்னா நீங்கள் சுன்னத்து பண்ணணும். அந்த சுன்னத்து புதிய ஏற்பாட்டுக்கு என்ன அடையாளமாக இருக்குது? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ அவருடைய ஜனம்னா அதுக்கு அடையாளம் என்ன? எஸ்தர் புஸ்தகத்தில் உலகத்து ஜனங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் இஸ்ரவேலுடைய பழக்க வழக்கங்களுக்கும் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பைபிள் படிக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் ஜெபம் பண்ணுறாங்க, எதுக்கெடுத்தாலும் கர்த்தரை முக்கியப்படுத்துகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 119வது சங்கீதம் 1 வசனத்தில் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்போ அவருடைய பிள்ளைங்கன்னா ஜெபிப்பதில் உத்தமமாக இருப்பாங்க, வேத வாசிப்பில் உத்தமமாக இருப்பாங்க, ஆலயத்துக்கு வரல உத்தமமாக இருப்பாங்க, ஆண்டவருக்கு பணி செய்வதில் உத்தமமாக இருப்பாங்க, ஆவிக்குரிய காரியத்தில், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் எல்லாவற்றிலும் உத்தமமாக இருப்பாங்க. அப்படி உத்தமமாக இருந்தால் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை.
ஜெபிக்கவே வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கிறோம்? உத்தமமாக நிற்கிறோம். 12ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். 13, 14, 15, 16, 17 5 அதிகாரம், எத்தனையோ வருஷங்கள் ஆகிப்போச்சு அனுபவத்தில். இப்போ 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போது இத்தனை வருஷமாக அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் பார்வையில் என்ன இல்லை? அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது, நம்முடைய ஜெபம் அங்கீகரிக்க மாட்டேங்குதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய காரியங்களில் நான் உத்தமமாக இருக்க வேண்டும். அப்போ அவருடைய ஜனத்துக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் 365 நாளும் நாம் கர்த்தருடைய ஜனமா, தேவனுடைய பிள்ளையா வாழணும். தேவனுடைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க? ஒழுங்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்காக பைபிள் படிப்பாங்க, வாரந்தோறும் சபைக்கு வருவாங்க, தன்னால் இயன்ற காணிக்கையை கர்த்தர் கொடுப்பாங்க. அவங்க பலத்துக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை செய்வாங்க. இதெல்லாம் தேவனுக்காக நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். இது நம்ம மேலே விழுந்த கடமை. இதை நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னா நம்ம தேவனுக்குள்ளே இல்லை. தேவன் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. அதுவும் தூரத்திலிருந்து வரும்போதே அறிகிறாராம். கர்த்தருக்கு தோத்திரம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வேதனையான காரியம் என்ன அப்படின்னா, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணையை அறியும், என் ஜனமோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவனை தேட வேண்டுங்கிற உணர்வு இருக்கணும். உணர்வில்லாத ஜனம் எதை காட்டிலும், மாட்டை காட்டிலும் ஆட்டை காட்டிலும் உணர்வில்லாமல் கழுதையை போல, கழுதையை விட கேவலமாக இருக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவ பலனை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய ஜனமாக நாம் வாழணும், அவருடைய ஜனமாக வாழணும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, 28வது சங்கீதம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்க. கர்த்தரே என் பலனும் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. கர்த்தர் அவர்களுடைய பலன். நல்லா கவனிங்க, நம்முடைய பலன் யாருங்க? யாரு? பிளம சொல்லுங்க, யாரு? அந்த கர்த்தர் யாரு அப்படின்னா, வானத்தையும் பூமியையும் அவையிலுள்ள எல்லா சிருஷ்டியும் வார்த்தையினால் உண்டாக்கினவர். இவ்வளவு பெரிய வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி இவ்வளவு பெரிய உலகத்தையே படைத்த ஆண்டவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழி செய்ய மாட்டாரா? நம்ம வாழ்வதற்கு ஒரு வழி காட்ட மாட்டாரா? நிச்சயமாக காட்டுவார். அப்போ அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்பாக அவருடைய காரியங்களில் நான் உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்கிறார்? பலன் கொடுக்கிறார். அவர் கொடுக்கிற பலன் சாதாரண பலன் அல்ல. என்னாகமோ 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்தா, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். பார்த்தீங்களா? ஒரு யானை எப்படி பெரிய சரீரத்தோடு இருக்கோ, அதில் பாதி சரீரம் எதுக்கு இருக்குது? காண்டாமிருகத்து இருக்குது. ஆனால் காண்டாமிருகத்துக்கு கர்த்தர் கொடுத்த பலன் எதில் இருக்குன்னா, அந்த தலையில் இருக்கிற கொம்பு. எவ்வளோ பெரிய வெயிட்டாலும் சாதாரணமாக திருப்பி போட்டுரும். அப்படிப்பட்ட பலனை அவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? எதன் மூலமாய் கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு எப்படியா இருக்கிறீர்கள்? சாட்சியாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளைங்களே,
உங்கள் சரீரத்திலேயோ உங்கள் ஆவியிலையோ ஆத்துமாவிலோ நீங்கள் சோர்ந்து போய் பலனற்றவர்களாக இருப்பீர்களானால் நல்லா துதிச்சு பரிசுத்தாவில நிறைந்து அந்நிய பாஷையை பேசி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பீங்கன்னா பொய்யுரையாத வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் பரிசுத்தாவியை நமக்குள்ள அனுப்பி அதனால நமக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்தாவியின் பலன் இல்லாம நாம கர்த்தருக்கு சாட்சியா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா, ஆமென். 68வது சங்கீதம் 35வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்கெல்லாம் பலன் கொடுக்கிறார் அப்படின்னா சாட்சியாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல. வாசிங்க. இஸ்ரவேல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். அப்படியானால் நம்ம தேவன் ஒன்று கேட்டால் ரெண்டு செய்கிறவர். அவர் பலனை கேட்டால் சத்துவத்தையும் கூட்டி கொடுக்கிறவர். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் ஆயுசு நாளை கேட்டார், கர்த்தரோ தீர்க்க ஆயுசை கொடுத்தார். அப்போ கேட்டதையும் கொடுப்பார், கேளாதையும் கொடுப்பார். அப்படியானால் இப்படிப்பட்ட பலனை ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறார்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, எந்த காரியத்தில் நீங்க சோர்ந்து போனீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு பலனை தரும்படியாய் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்தால் நீங்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா. இந்த பலனை பெற்றுக்கொள்ற விதம் என்ன அப்படின்னா, அதே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அல்லேலூயா. யாருக்கு காத்திருக்கணும்? பலர் பல இடங்களில் மணிக்கணக்காக காத்திருக்காங்க, அப்பெல்லாம் சலிப்பே தட்டுறதில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கும் போது ரொம்ப பேருக்கு குறுக்கு என்ன செய்யுது? பைபிள் வசனத்தை அப்படியே நாம் நம்புவோம்னா, விசுவாசிப்போம்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ காத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் பலன் அடையும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுனால கிடைக்கிற பலன் நம்மளை என்ன செய்ய செய்யும்? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்ன செய்வார்கள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புவார்கள், எழுப்புதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிநாட்டில் ஆட்கள் எழுப்புதல் அடைஞ்சிட்டா பிரசங்கம் பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது பாட்டு எந்திரிச்சு ஆடுது. எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க? ஆடுறாங்க. சிலர் எந்திரிச்சு மணி பரிசை எடுத்து பணத்தை எடுத்தாந்து ஊழியக்காரனுடைய காலில் வைக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கும் போது செஞ்சார். எனக்கு பிரசங்கம் என்ன செய்யலை, ஓடலை. அந்த ஊரில் பெரிய நோட்டு 50 ரூபா, பெரிய நோட்டு 50. அவர் 50 ரூபாய் வச்சுட்டு பார்த்துட்டு அவர் டான்ஸ் பண்ணிட்டு போகிறார். எனக்கு ஏன்டா அந்த மனுஷன் 50 ரூபாய் கொண்டாந்து நம்மகிட்ட வச்சான் அப்படின்னு நான் இப்படி பார்க்குறேன். அங்கேருந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் பணத்தை என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. செய்தியை உங்கள் வாட்டில் என்ன செய்யுங்க, சொல்லு. ஓ, இது இந்த ஊர் வழக்கம், நமக்கு என்ன செய்யலை தெரியல அப்படின்னு அதுக்கப்புறம் நான் பார்க்கவே செய்யலை. அல்லேலூயா. கிரிக்கெட் பார்க்குறவங்க எழுப்பில் அடைஞ்சா என்ன செய்கிறாங்க? உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா, ஆமென். பக்கத்தில் இருக்கிற முதுகை போட்டு அடிக்கிறோம், கையை தட்டி விசில் அடிக்கிறோம். ஏன்? எங்கேயோ ஒருத்தன் ஒரு பால் அடிச்சு அது காம்பவுண்டை தாண்டி போயிடுச்சு. கர்த்தருக்கு தோத்திரம். அவன் அப்படி சொல்கிறான். ஆனால் நம்ம தான் சபையில் வந்து என்னதான் பாஸ்டர் கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணாலும் கம்முன்னு. அல்லேலூயா,
அப்ப பிரசங்கம் பண்றவங்களுக்கு எப்படி உற்சாகம் வரும்? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுத்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை அருளுகிறார். அப்போ காத்திருக்கிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார், சோர்ந்து போனவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்கணும். இரண்டாவதாக, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை அருளி செய்கிறார். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், எல்லா காரியத்திலையும் சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமாதானத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாராம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். கவனிங்க, ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஒரு பேர் மறைமுகமாக சொல்லியிருக்கு. வாசித்து சொல்லுங்க, என்கிட்ட வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பழமா. போதும். அப்ப என்னுடைய சமாதானம்னா என்ன அர்த்தம்னா, அது தேவ சமாதானம். அதுக்கு பேர் என்ன பேருது? தேவ சமாதானம். தேவன் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் ஒருபோதும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க விலையேற பெற்ற ஒரு பெரிய பொருள் வாங்கணும்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு, நீங்க போய் அந்த பொருளை வாங்கிட்டு வர்றீங்க. அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கீங்க. அதை ஒரு நாள் கூட பழக்கமாகலை, அந்த பொருள் உடைஞ்சு போச்சு. இப்போ உங்க இருதயம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? துக்கத்தால் நிறையும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் எவ்வளவு நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் அது ஒருபோதும் துக்கப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே வீட்டில் 2 பேர், புருஷன் மனைவி. புருஷன் சொல்கிறான், சரி இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்ட நாம இந்த சின்ன தீமை என்ன செய்யக்கூடாதா? பெறக்கூடாதா? அதே வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி சொல்லுது, சரி மனுஷனா நீ இன்னும் தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு சொல்கிறேன், உனக்கு அறிவில்லை, அந்த தேவனை தூசித்து சீவனை விடும். அப்போ இவங்களுக்குள்ள சமாதானம் எப்படி இருக்கு? அவங்களுக்குள்ள சமாதானம் எப்படி இருக்கு? இவருக்குள்ள இருக்கிற சமாதானம் நிதானமாக பேசுகிறாரு. தான் புள்ள செத்ததை கூட, தன்னுடைய சொத்து சுகமெல்லாம் போனதை கூட அவர் நஷ்டமாக என்னலை, அவர் நஷ்டமாக என்னலை. எங்கள் அம்மா வைத்திருந்து வரும்போது ஒன்றையுமே கொண்டு வரல, வெறுமையாக வந்தேன். இந்த உலகத்தில் வந்து அவரை நம்பினேன், அவர் கொடுத்தாரு, இப்போ கொடுத்தவர் எடுக்கிறார், எனக்கு ஒரு நஷ்டம் இல்லை, கர்த்தருக்கு தோத்திரம்னா. அதுதான் உண்மையான சமாதானம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை ஒருவராலும் கொடுக்கக்கூடாது, ஒருவராலும் எடுக்கக்கூடாது, அவருடைய சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த 8வது மாதத்தில் 7 மாதமா இல்லாத ஒரு மன நிறைவை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் கட்டளையிடுவார். அதுதான் தேவ சமாதானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமாதானம் நம்ம இருதயத்தில் இருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவருடைய ஜனம் மாத்திரமில்லை, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் என்ன பாருங்க, 4வது வசனத்தில் நீங்கள் ஒன்றையும் குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இங்கே அல்லலியை சொல்லிவிட்டு அங்கே போய் துக்கமாக இருக்கக்கூடாது. விளங்குதா? ஒன்றையும் குறித்து என்ன செய்யக்கூடாது? கவலை. அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, ஒன்றுக்கும் மேலான பிரச்சனைகள் நம்மளை கவலைப்பட செய்கிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நல்லா கவனிங்க. நம்ம வீட்டில் எத்தனை ஜன்னல் இருக்குது, நம்ம வீடு எந்த திசை நோக்கி இருக்குது, எல்லா விவரமும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் உள்ள சட்டம் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யணும்னா, ஒரு காரியத்தை நீங்கள் கேட்கணும் பெற்றுக்கொள்ளணும்னா கேளுங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவற்றை எப்படி கேட்குறது? செபத்தின் மூலமாக தான் கேட்குறது. அப்போ செபிக்க செபிக்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஸ்தோத்திரம் சொல்ல அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள். ஒரு சின்ன நஷ்டம் வந்துருச்சுன்னா பைபிளை மூடி வச்சுட்டு பைபிள் படிக்காமல் ஜெபம் பண்ணாமல்
ஆண்டவற்றை கோவப்படவே கூடாது. ரோமர் 8:28 சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எது உங்கள் கண்ணுக்கு, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில் தீமையை போல உங்கள் கண்ணுக்கு தெரியுது, அது தீமை இல்லைம்மா, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவரை நன்மையாக மாற்றுவார். அதை வசனத்தின்படி சொன்னால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எதை குறித்து துக்கப்படுறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் ஒரு தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார், ஒரு தேவ பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதை நாம் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாய் பலன் கொடுத்து சமாதானம் வரவர்களி அவர்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். பைபிளில் எழுதியிருக்குது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். நமக்கு இந்த உலகத்தில் பிரியம் உள்ளது, பிரியம் இல்லாது இருக்குல்ல, அதே போல ஆண்டவருக்கும் பிரியம் உள்ளதுன்னு ஒன்று இருக்குது, பிரியம் இல்லாதுன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு பிரியம் என்ன? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மளை பார்த்து அநேகர் சபிக்கலாம், சாபமிடலாம், அந்த சாபம் ஒரு நாள் நம்மளை தங்காது, நமக்கு கிரியை செய்யாது. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னா, தீமையை நன்மையாக மாற்றுவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அப்போ சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற நமக்கு விரோதமாக ஒருத்தர் எந்த யுத்தி பண்ணாலும் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமோ, பார்த்தீங்களா? அப்போது தீமை செய்வதற்கு பலர் பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் அந்த ஆயுதம் நமக்கு என்ன செய்யாது? வாய்க்காது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறத நாம் விசுவாசித்தோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்போ கர்த்தர் உலகத்தை உண்டாக்கி மனுஷனை சிருஷ்டித்த நாளில் முதலாவது அவனுக்கு செஞ்ச ஆசீர்வாதம் என்ன? 1 வாசிங்க. ஆதியாகமம் 1:28 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள். அதே ஆதியாகமத்தில் ஒரு குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. 9 தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். அவர் தனிப்பட்ட பிள்ளைகளை மாத்திரமல்ல, குடும்பத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் சமாதானம் இருக்கும், பலன் இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றால் மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கும். அப்படி யாரை ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஒருத்தர் பார்க்காம தெரியுமா? என்ன பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை சகல விதத்திலும், அப்படி இருக்கா? சகல காரியங்களிலும், ஆவிக்குரிய காரியங்களில் ஆசீர்வாதம், மாமிசத்துக்குரிய காரியங்கள் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லையே என்று உங்க மனம் சொல்லுகிறதோ அந்த காரியத்தில், சகல காரியத்திலையும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆமாம், நாம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய ஜனங்களாய் வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும், அவருக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தையை முழுக்க முழுக்க நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை செய்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே ஆபிரகாமை போல சகல விதத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட, நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நம்மோடு முடிந்து போவதில்லை, நமக்கு பின் வருகிற நம்முடைய சந்ததிக்கும் அது தொடருது. ஆகவே தான் அவரை குறித்து ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பார்க்கலும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி அதிகமான ஆசீர்வாதத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாய் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ஆசீர்வாதத்தை சகல காரியத்திலும் பெற்றுக்கொள்ள தலைகளை வணங்கி கண்களை மூடி கர்த்தரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை இந்த 8வது மாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் இந்த 8வது மாதத்தை ஆண்டவற்றை ஒப்பு கொடுப்போமானால் அவர் அந்த நாள் வரையிலும் காத்து கொள்வார். இந்த மாதத்தினுடைய தேவையை சந்திப்பார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு வேண்டிய பலனை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஆயுச நாளை கர்த்தர் நீட்டி கொடுப்பார்.